சிரிப்பு அப்படிங்கிறது எல்லார்கிட்டயும் இருக்குது. தூண்ல இருக்குது, துரும்புல இருக்குது, இதான் என் பாக்கெட்ல இருக்குது, இதான் என் ஜோப்ல இருக்குது, மன்மோகன் சிங் கிட்டயும் இருக்குது, நம்ம தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் கிட்டயும் இருக்குது. என்ன வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். இப்படிதான் ஒரு டைம் பாடம் எடுக்கிறதுக்காக கிளாஸ்க்குள்ள வாத்தியாரு வந்தாரு. வந்த உடனே எல்லா பையனும் கொல்லுன்னு சிரிச்சாங்க. வாத்தியாரு ஏன்டா சிரிச்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சார் நீங்க தான் சார் சொல்லிருக்கீங்க துன்பம் வரும்போது எல்லாரும் சேர்ந்து சிரிங்க அப்படின்னு சொன்னாங்க. கடுப்பான வாத்தியாரு போய் பாடம் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரு. பாடம் எடுக்க ஆரம்பிச்சோன்னு சுத்தி இருக்கிறது ஐ கத்துது, பூனை கத்துது, கோழி கத்துது. 5 நிமிஷம் பார்த்தாரு, எடுக்க முடியல, புஸ்தகத்தை மூடிட்டாரு. 5 நிமிஷம் கழிச்சு எல்லாம் அமைதியாயிடுச்சு. அப்ப ஒரு பையன் இருந்துச்சு, சொன்னா அதான் நிறுத்திடுச்சுல்ல, இப்ப நீங்க ஆரம்பிங்க அப்படின்ட்டாரு. கடுப்பான வாத்தியார் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பாடம் எல்லாம் ஒரு வழியை எடுத்து முடிச்சுட்டு கடைசி பெஞ்சில் இருக்கிற ஒருத்தனை எழுப்பி விட்டு, டேய் வீட்டு பாடம் செஞ்சுட்டு வந்தியாடா, வீட்டு பாடம் எங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் எந்திரிச்சு, சார் நான் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு. இப்படி எந்த பக்கம் போட்டாலும் பால் அடிக்கிற குரூப் ஊருக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னொரு டைம் இப்படிதான் வாத்தியாரு பேப்பர்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பொண்ணு தேம்பி தேம்பி அழுதுச்சு. ஏமா அழுகுற அப்படின்னு கூப்பிட்டு கேட்டதுக்கு, சார் 99 மார்க் தான் சார் எடுத்திருக்கேன், இன்னும் 1 மார்க்கு வீட்டுல அடிப்பாங்க சார் அப்படின்னுச்சு. வாத்தியாருக்கு என்னையா இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற பையன் பக்கத்துல இருக்கிற பையன் இந்த பெஞ்சில இருந்து அங்க தாவறான், அங்க இருந்து இங்க தாவறான். அவனை கூப்பிட்டு, டேய் ஏண்டா என்னடா உன் மார்க் என்னடா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் 10 மார்க் சார் அப்படின்னா. இவனுக்கு வாத்தியாருக்கு, யோ உனக்குலாம் அறிவு இருக்காடா வெக்கமா இல்ல 10 மார்க் எடுத்துட்டு அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்த. அவன் திருப்பி கேட்டா, ஏன் சார் ஒண்ணுமே எழுதாத பேப்பருக்கு 10 மார்க் போட்ட நீங்க தான் சார் வெக்கப்படணும் அப்படின்னுட்டா. இந்த கிளாஸ்ல எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் ஒண்ணு நடக்கும். இன்ஸ்பெக்ஷன் வாத்தியாரு உள்ள வருவாரு. அவர் வந்த உடனே பயல்கள் எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்பாரு, எந்திரிச்சு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார். வந்து ஒருத்தனை, தம்பே எந்திரிப்பா அப்படின்னு எழுப்பி விட்டு, ராமாயணத்துல வில்ல உடைச்சது யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், சார் சத்தியமா நான் இல்ல சார் அப்படின்னு. கடுப்பாயி என்னடா இவன் இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு, வாத்தியார் இங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா ராமாயணத்துல வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றான் அப்படின்னு கேட்க, அதுக்கு வாத்தியார் சொல்லியிருக்கிறாரு, சார் அவன் எப்பவுமே ஆரம்பத்துல அப்படிதான் சார், எதை கேட்டாலும் இல்லன்னு சொல்லுவான், திருப்பி அடிச்சு கேளுங்க சார், அவன் தான் உடைச்சா அப்படின்னு ஒத்துப்பா சார் அப்படின்ட்டாரு. வந்த இன்ஸ்பெக்டர் ஒண்ணு காண்டாயிட்டாரு. என்னடா உங்க ஸ்கூல்ல எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க, போய் பிரின்சிபாலை கூட்டிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபால் வந்தாரு. வணக்கம் சார் அப்படின்னு. என்னையா ராமாயணத்துல வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டா தெரியலன்னு சொல்றான் அப்படின்றதுக்கு பிரின்சிபால் சொன்னார். எப்படி தெரியுமா சொன்னாரு, சார் பிரச்சனையை பெருசாகாதீங்க, கை காசு போட்டு நானே உடைச்சது வாங்கி கொடுத்துறேன் அப்படின்ட்டாரு. அன்னைக்கு வேலையை விட்டு போன அந்த இன்ஸ்பெக்டர் ஆபீசர் இன்னைக்கு வரைக்கும் திரும்பியே வரல. இப்படி சிரிப்பு எல்லா இடத்துலயும் இருக்குது. திருநாளி தர்பார் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேக். நான் தான் உங்க பையனோட கிளாஸ் டீச்சர் பேபிமா. இப்படி ஒரு கிளாஸ் டீச்சர் இருக்கிறதா சார், இங்க பாருங்க. மேடம் அந்த பார்வை இல்ல சார். ஓகே, உங்க பையனோட மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. மேட்டர்னாலே ரொம்ப சீரியஸ் தான். உங்க பையன் இருக்கிற பொசிஷன் ரொம்ப கீழ இருக்கு. நீங்க கிளாஸ் எடுத்தா என் பொசிஷன் டாப்புக்கு வந்துரும். பட் நான் அத பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். எஸ் மேடம். எங்க கண்ணா உங்க அம்மா? அம்மா போயிட்டாங்க மேடம். எங்க சார் போயிட்டாங்க? மேல போயிட்டாங்க மேடம், மேல போயிட்டாங்க. I'm really sorry. I am not sorry. I think your son needs help. I also need help madam. Sir, நீங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல, எல்லாமே டபுள் மீனிங்கா இருக்கு. நான் சிங்கிள் மீனிங்ல தான் மேடம் பேசுறேன். இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். நான் கிளம்புறேன். எனக்கு கோவம் வராது. நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன். வெல்கம் பேக் டு தெனாலி தர்பார். தெனாலி தர்பார்ல இன்னைக்கு வந்திருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு? தீக்குச்சிக்கு எந்த பக்கம் உரசனாலும் தீ பிடிக்கும். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம அந்த ஹீரோவுக்கு எந்த பக்கம் உரசனா தீ பிடிக்கும், கோபம் வரும் அப்படிங்கறது அவரை கூப்பிட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நம்ம தெனாலி தர்பாருக்கு வந்திருக்கிற அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் வத்திக்குச்சி பட கதாநாயகன் திலீபன். Thank you very much. திலீபன் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சூப்பர். திலீபன், வத்திக்குச்சி அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து உங்கள்ட்ட வந்து கதை சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க.
கதை சொன்னாங்களா இல்ல எப்படி ஃபுல் கதையும் சீன் பை சீன் சொன்னாங்க? சீன் பை சீன்னா டோட்டலா அந்த மூடு எல்லாமே அவர் நிறைய பேர்கிட்ட சொல்லுவாரு. அவர் சொல்ல போகும்போது நானும் கூட இருப்பேன், நல்லா அப்சர்வ் பண்ணிக்கலாம். பிளஸ் ஸ்கிரிப்ட் புக்கும் என்கிட்ட இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. சோ அவர் டைரக்டர் வந்து நீங்க தான் படத்துல ஹீரோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரா ஃபர்ஸ்ட் இந்த கதை எழுதணும்னே எப்படி? அப்படி இல்லை. இப்ப நார்மலா இந்த படத்துல யார் வேணா நடிக்கலாம்ன்றதுதான் இந்த படத்தோட பேஸ். என்ன இருக்கிறவங்க நடிக்கிறவங்க வந்து ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கணும், ஒரு 2 பேரை அடிச்சா நம்புற மாதிரி இருக்கணும், அதுதான் பேச ஒழிய மற்றபடி அப்படிதான். நீங்க 2 பேர் அடிச்சா ஏப்பா வாய கிளற, ஏப்பா வாய கிளற சும்மா இருப்பா நீ, அதுக்கு தானே உனக்கு சட்டை மஞ்சள் கலர் திலீபன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆக்ஷன் படம். ஓகே, இந்த ஆக்ஷன் படத்துல வந்து இந்த ஃபர்ஸ்ட் படத்துல இவ்வளவு பெரிய ரோல் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? 4 பேர் அடிக்கிற ஒரு பெரிய பயங்கரமான வில்லன், படம் ஃபுல்லா வந்து ஒரு டிராவல் ட்விஸ்ட் இருந்துட்டே இருக்குது, கடைசியில வந்து செம்ம கிளைமாக்ஸ் தான் வேற இருக்குது இந்த படத்துல. யோசிச்சு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் படத்துல நம்ம வந்தோமா, அப்படி பொண்ணை இப்படி சுத்தி விட்டோமா, அமெரிக்கா போய் டூயட் பண்ணோமா, சுவிட்சர்லாந்து போய் ஒரு டூயட் பண்ணோமா, பொண்ணுக்கு மட்டும் வந்து லைட்டா சின்னதா ஒரு ட்ரெஸ்ஸா போட்டு நீங்க எல்லாம் ஜர்க்கின் போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. சொல்லலாம் சார் அந்த மாதிரி எத்தனை சார் எது சார் ஒரு சார் கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் ஏதாவது சொல்லி பாத்தீங்களா? இல்ல அதுக்கு ஒண்ணு அதான் எப்படி சொல்றதுன்னா, ரிஸ்க் எடுக்கிறீங்க, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்றீங்க அப்படின்னு யோசிச்சு பாத்துருக்கீங்களா? அவ்வளவுதான் விஷயமே. அதான் இது ரிஸ்க் மாதிரி எனக்கு தெரியல உண்மையில. எனக்கு வந்து படம் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க எல்லாமே தெரியும், ஆனா அது எப்படி ஸ்கிரீன்ல வரும்ன்றது நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால. அது நம்ம அவங்க சொல்றதா போய் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா தான் படம் டபுள் பாசிட்டிவ்லாம் பார்க்கும்போது இவ்வளவு வெயிட்டான ரோல் நம்ம நம்பி கொடுத்துருக்காங்க, நம்ம ரொம்ப ஓகே. இப்போ உங்களுக்கு படத்துல நீங்க இன்ட்ரோடக்ஷன் ஆகிறப்பவே வந்து உங்களுக்கு ஒரு டேக் வந்துருச்சு, புதுமுக ஹீரோ அப்படின்றத தாண்டி ஏஆர் முருகதாஸோட பிரதர் அப்படின்ற ஒரு தம்பி அப்படின்ற ஒரு டேக் இருந்துட்டே இருந்துச்சு. அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆச்சா? இல்ல, ஒரு அட்டென்ஷனுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம லாங் டிராவலுக்கு நிச்சயமா அது என்னோட இதுதான். ஓகே ஓகே. ஒரு அட்டென்ஷன்னா யாருங்க அவரு அப்படின்னா, அட்டென்ஷனுக்கு நார்மலா ஒருத்தவங்க வந்து இப்ப வத்திக்குச்சின்னா வத்திக்குச்சில யார் பாருங்க, அஞ்சலி, வேற யாரு, ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸ், வேற யாரு, அவரோட பிரதர். இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு இனிஷியல் மாதிரி ஒரு இதுவாகும். அடுத்தடுத்தது வந்து நம்மளோட செல்ஃப் இதுலதான் அதை டிராவல் பண்ணி. இப்போ இந்த படத்துக்காக நீங்க 6, 7, 8 பேக்ஸ் எல்லாம் வந்து வச்சு அதாவது ட்ரை பண்ணீங்களா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் இந்த படத்துக்கு பேர் பாடி எதுவுமே தேவைப்படல. ஒரு சீன்ல கூட இல்லையா? பேர் பாடி இல்லையா படத்துல? ஓகே ஓகே. இப்போ வந்து அடுத்து என்ன ஆக்ஷன் படத்துல நடிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் ஒத்த கால நிக்கிறதா வந்து நமக்கு காது வழியா சில செய்திகள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் உண்மையா? அப்படிலாம் கிடையாது. ஒரு டைரக்டர் பிலிம்ல நடிக்கணும்னு தான். ஓகே. சோ நீங்க வந்து ஒரு டைரக்டர் ஆக்டர் அப்படின்னு சொல்றீங்க. டைரக்டர் ஆக்டர் அப்படி போனா தான் நிறைய விஷயம் கத்துக்க முடியல. வேற வேற விதமா நம்மள மோல்டு பண்ணுவாங்க, நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம். அப்புறமா தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க வந்து ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி ஒர்க் பண்ணி நீங்க எல்லாம் ரன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அட்வர்டைசிங். ஆமா, அட்வர்டைசிங் இதே தினத்தந்தி ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்து வெயிட் பண்ணி சரி. சோ வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறைய கிரௌட் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அவசர அவசரமா அப்படியே ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து. ஓகே. அந்த மாதிரியான கம்ப்ளீட்டா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கார்பரேட் இப்போ இந்த மாதிரி ரிலீஸ் பண்றது, ஆட் ரிலீஸ் பண்றது, சோ இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான ஒரு முடிச்சிட்டு கம்ப்ளீட்டா அதுக்கு ஆப்போசிட்டா அந்த லைம் லைட்குள்ள வரணுங்கிற ஆசை வந்து ரொம்ப நாளா உள்ள இருந்துச்சா இல்ல எப்படி? இல்ல, இப்ப ஆக்சுவலா இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேர்கிட்ட போயிட்டு உங்க எல்லாருக்கும் நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 95 பேர்கிட்ட வந்து நடிக்கிறதுக்கு ஆசை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா யார் அதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு நடிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண கிடைச்சா நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அது முயற்சி பண்ணி மெனக்கெட்டு இது பண்ணி அங்க போய் இது பண்றது, இந்த மாதிரி பண்றதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3-4 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம அந்த 95 பேர்ல இருக்கக்கூடாது, ஒரு 3-4 பேரா இருக்கணும்ன்றது பிக்ஸ் பண்ணியாச்சு. அது பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவர் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு அந்த தொடைய தட்டி இறங்கிட்டீங்க நடிக்கிறடா. ஆக்டிங்னா என்ன, அதோட பேஸ் என்ன, அதோட பேஸ் லெவல் எப்படி கேரக்டர் ஹோல்ட் பண்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்க டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரிஹர்சல் பண்ணி ஹோம்ஒர்க் எல்லாம் டெய்லி எழுதி மறுநாள் காலையில வாத்தியார்ட்ட போய் காமிச்சீங்களா? அது வந்து ஹோம்ஒர்க் பண்றதுனா மைண்ட் செட் தான் நமக்கு. நம்ம மைண்ட் செட்டை எப்படி அந்த இடத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்றதுதான் ஒரு சின்ன கேம் தான் வச்சுக்கோங்களேன். அதுல நம்ம ஃபுல்லா மார்க்கெட்டிங்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தவங்க ஆர்டிஸ்டுக்கு ரொம்ப கஷ்டம். மார்க்கெட்டிங்ல இருந்தா இப்போ ஒருத்தர் சொன்னாருன்னா நம்ம 10 ஆங்கிள் யோசிப்போம். இது இப்படியா, இந்த ஆர்டர் எப்படி வாங்குறது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆங்கிள் யோசிப்போம். நடிக்கிறதுக்கு சொன்ன உடனே பண்ணணும். அழுதுனா அழுதுனா, சிரினா சிரிச்சிடணும். எதுக்கு அழ சொல்றாங்கன்னு யோசிச்சோம்னா சரியா வராது.
ஓகே ஓகே ஓகே. சோ இந்த இப்போ வந்து கொஞ்சம் மாத்தி இருக்காங்களா இந்த மார்க்கெட்டிங்ல இருந்து இங்க வந்த பிறகு சினிமாக்கு வந்த உடனே சினிமாவோட லைம் லைட், சினிமா கவர்ச்சி, சினிமா கிளாமர், லேட் நைட் பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நம்ம அடுத்தடுத்து நம்ம இது பண்ணணும். நம்புறீங்களா யாராவது? பார்த்தா இந்த மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியுதா? எனக்கு என்னமோ அப்படி தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்துட்டு இப்ப யாரெல்லாம் என்னென்ன கமெண்ட்ஸ் சொன்னாங்க? நல்ல கமெண்ட்ஸ், தம்பி இன்னும் சும்மா இருப்பா, இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும், அந்த மாதிரி சொன்ன ஓப்பனா வந்து சொல்லியிருப்பாங்க சில பேர். உங்க அதாவது எப்பவே வந்து நல்லா இருக்குன்னு சொல்றவன நம்பாம இதெல்லாம் தப்பு இருந்துச்சு இப்படிலாம் இருந்தா அவன ஓகே நம்மளுக்கு ஏதோ குறை இருக்கு அந்த மாதிரி யாரெல்லாம் சொன்னாங்க? என்னென்னலாம் சொன்னாங்க? நல்லா இல்லன்னு ஃபர்ஸ்ட் எது சொன்னாங்கன்னா கெமிஸ்ட்ரி சரியா ஒர்க் அவுட் ஆகல அந்த லவ் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் அது நிச்சயமா அது பெட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ, அப்ப அவர் நீங்க இல்லையா? அஞ்சலி அந்த அவரு அதுவே பத்தலன்ட்டாங்கன்னா பாத்து நீங்க பாத்து அது ஆக்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னாங்க. பிலீவ் பண்ணலாம்னா ஆனா ஆக்ஷன்லயே இன்னும் சில மைன்யூட் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணும். எனக்கு பர்சனலா லவ் வந்து இன்னும் நல்லா இது பண்ணும். இன்னும் அந்த ஹியூமரு காமெடி இதெல்லாம் இன்னும் இந்த படத்துல அந்த வாய்ப்பு இல்லை. இப்போ ஃபர்தர் படத்துல அதுக்கான கரெக்டா எதுலாம் நியூட்ரலா இருக்கு எதுலாம் மைனஸா இருக்கு அதெல்லாம் பிளஸ் ஆகிட்டு இருப்போம். அடுத்த படத்துல நெருக்கமான காதல் காட்சிகள் உண்டு கேக்குறாரு. முத்த காட்சிகள் இருக்காது தெரியல, நாமளா முடிவு பண்றது. ரொம்ப வெக்கப்படுறாரு. நீ பாட்டு கேள்வி ஓகே. இப்போ தமிழ் சினிமால உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸ் எல்லாம் எப்படி, யாரெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணிக்கிறாங்க? இவர மாதிரி நம்ம ஆகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அவங்க இன்ஸ்பயர் பண்றாங்க? டெய்லி அவங்க படத்தை பாக்குறப்ப என்னமா பண்ணிருக்காரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு. நம்ம டெக்னிக்கலா பார்த்தோம்னா இப்ப பாத்தீங்கன்னா டெக்னிக்கலான எப்படி சொல்றது, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறோம் அப்படின்னா இப்போ விஜய் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட்லாம் ஹெவியா இருக்கும். நம்ம இப்ப டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கிறதுனால நான் சொல்றேன் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். நார்மலா அப்படியே அந்த அபிநயத்தெல்லாம் அப்படியே நாளா மடிச்சு அப்படியே சுருட்டி பாக்கெட்ல அப்படியே நவரசத்தை அப்படியே புழிஞ்சு கொடியில காய போட்டு. சரி, இப்போ சினிமாக்கு தேவையான டான்ஸ் எல்லாம் இப்போ கத்துக்கிறீங்க? ஆமா, நார்மல். ஃபர்ஸ்ட் படத்துல உங்களுக்கு வந்து லவ் அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்றீங்க. நிஜ லைஃப்ல லவ் இப்படி நல்லா ஒர்க் அவுட் அந்த மாதிரி வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஃபேமிலி பேக்ட்ராப்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே இது வந்ததுனால அப்படியே சர்வைவல் அப்படியே போயிடுச்சு. ஆனா இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு சினிமால நம்மளும் ஹீரோ ஆகணும், சினிமால எப்போ நம்மளும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு? சினிமால வரணும்ன்ற ஒரு என்ன ஆசை இருந்துச்சு, உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு. அது கரெக்டா கின்ஸ்லிங் சார் மூலியமா அது வந்து தமிழ் ஹீரோ மாதிரி உள்ளே வச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க. கின்ஸ்லிங் சார் மூலியமா அது அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னும் போது அது கரெக்டா ப்ராப்பரா ஒரு 1 இயர் எல்லாமே பிளான் பண்ணி அதுக்கப்புறமா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது எல்லாமே பண்ணி பார்த்தேன். அவரும் உங்களுக்கு இந்த ஏஜென்சி மூலமா அவருக்கும் பழக்கம் உங்களுக்கு? அப்படி யாரு? டைரக்டர் கின்ஸ்லிங் வந்து அவர் முருகேஷ் சாரோட அசிஸ்டன்ட். அவரு நான் நார்மலா ஆட் ஏஜென்சி வச்சிருக்க போகும்போது நான் ரெகுலரா அங்க போவேன். எல்லா அசிஸ்டன்ட்டும் பயங்கர ஃப்ரெண்டு தான், எல்லாம் ஜாலியா இருப்போம். அந்த மாதிரி டைம்ல அவர் எனக்கு பழக்கம். அவருக்கு மொத்தம் எத்தனை அசிஸ்டன்ட் முருகதாஸ் சாருக்கு? இப்போ வரைக்கும் நான் அவரை கிட்டத்தட்ட ஒரு இப்போ கரண்ட்ல கேக்குறீங்களா இல்ல மொத்தம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கீங்களா? ஆனா ஒரு 7-8 பேர். 7-8 ஒண்ணு முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 6 பாக்கி இருக்குது. இப்போ சொல்லுங்க, இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான சீன் ஒண்ணு இருக்கும் சார். போய் வில்லனை போய் கொலை பண்ணணும், ஓடி போயிட்டு ஒரு கடையில போய் பரோட்டா சாப்பிடுவீங்க, பக்கத்து ஸ்கூல் கிட்ட போய் தண்டால் எடுப்பீங்க. எப்படி சார் படம் பாக்குற ஆடியன்ஸ் வந்து நீங்க படம் என்ன சார் இப்படிலாம் வைக்கிறீங்க, பரோட்டா சாப்பிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஏதாவது தோணலையா? லாஜிக்கா அடிக்கல, சிரிப்பு மாதிரி வந்துருச்சு எல்லாரும் தியேட்டர்ல பாத்துட்டு, இன்னும் ஹீரோ பரோட்டா சாப்பிடறாரு அடிக்காம அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யோசிக்கிறது ஒரு சைடுல போயிட்டே இருந்துச்சு, நல்லா போய் பரபரன்னு எங்க ஹீரோ காணோம், நடுவுல என்ன பண்ணாரு அப்படிங்கறதுக்கு இவ்வளவு விஷயம் சொன்னது எங்கேயாவது ஒரு சின்ன காமெடி மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு தோணுது. ஆமா, அது நீங்க வந்து என்ன ஹீரோவா நினைச்சீங்க ஆயிடுச்சு, காமெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அது எவ்வளவு நேரம் பூசி மொழியே பேசிக்கிட்டு அந்த புரோட்டா சாப்பிடுறதா முடியல. இல்ல, ஒரு விஷயம் எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க என்ன ஹீரோவை ஏத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? ஓகே, அதுல ஃபேண்டாஸ்டிக். நீங்க ஹீரோவை ஏத்துக்கிட்டதுனாலதான் இவன் வந்து ஒருத்தனை வந்து இது பண்ணிருக்காங்க, அவன் உடனே போயிட்டு ஃபைட் பண்ணாம ஏன்னா அவன் ஹீரோ அப்படின்னு நீங்க நினைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆக்சுவலா என்ன நினைச்சதுன்னா வந்து ஒரு நியூ ஃபேஸ். இப்ப ரஜினி சார் எல்லாம் வந்து இப்படி கோவமா அப்படி பார்த்தாருன்னா 2 பேரும் உழுவானுங்க. இப்படி பார்த்தா ஃபோர்ஸா பார்த்தாருன்னா கீழே வந்துருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து இப்போ புதுசா ஒருத்தர் வர போறோம்னு போகும்போது
நம்ம ஒரு 2 பேர் அடிச்சனால ஏத்துக்க மாட்டாங்க, ஹீரோன்றனால அடிக்கிறான் அப்படின்ற. இப்ப ஆனா அதுக்கு அந்த சில லாஜிக் எல்லாம் தேவைப்படுது. ஒருத்தனை வந்து டிராவல் ஆகி ஒரு ஹவுசிங் போர்ட்ல கஷ்டப்பட்டு மண்டையில அடி வாங்கி வந்திருக்கான். அப்புறமா ஒரு விமர்சனத்துல ஏதோ சொன்னாங்க, ஹீரோ எவ்வளவு அடி அடிச்சாலும் ஹீரோக்கு ரத்தமே வரலாங்க அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்குல்ல. இப்ப எப்படிங்க இவ்வளவு ஒரு நாள் ஃபுல்லா அடைச்சு வச்சிருக்காங்க, இவனுக்கு எப்படிங்க வந்து தெம்பு வரும் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. சரி, அந்த மாதிரி ஒரு நியூ ஃபேஸ்ன்றதுனால அது ஒரு அந்த சீன்ஸ். அப்ப உங்க படம் எடுக்கிறப்போ டைரக்டர் என்னையா நீ பாடி வச்சு காமெடிக்கு இப்படி பண்றியா அப்படிலாம் இல்ல அப்படி இல்ல. அவர் ரொம்ப ரொம்ப படத்துல எல்லாமே பக்காவா இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து இப்படி பண்ணிட்டாங்களோ, அதாவது என்ன, ஏன்னா நம்ம பார்த்து 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 பழகிட்டோம் ஹீரோனால. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து என்ன ஹீரோ நினைச்சிருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறமா இவன் போயிட்டு அடி வாங்கினா, சரி அடிச்சான், கொஞ்சம் கொஞ்சமா செகண்ட் ஹாஃப்ல என்ன ஹீரோ நீங்க ஏத்துக்கிட்டதுனால உங்களுக்கு இவன் எதுக்கு தேவையில்லாம போய் ரெஸ்ட் எடுத்து சாப்பிடணும், ஸ்ட்ரைட்டா போய் அடிக்க வேண்டியதானே நீங்க நினைக்கிறீங்க. சரி, இந்த படத்துல வந்து அஞ்சலியோட நடிச்சீங்க. இந்த படத்துல வந்து என்ன உங்களுக்கு வருத்தம் தெரியுது, உங்க முகத்திலே வருத்தம் தெரியுது. அஞ்சலியோட நெருக்கமான காட்சிகள் இந்த பிரச்சனை எல்லாம் பத்தி ஏதாவது சொன்னாங்க அஞ்சலி உங்ககிட்ட? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை அஞ்சலிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா? இல்ல, நான் உங்களுக்கு நம்பர் எனக்கு கிட்ட கிடையாது, அவங்க கான்டாக்டே கிடையாது. நம்பிட்டீங்களா? ரைட், ஓகே ஓகே ஓகே. அப்ப அஞ்சலி தான் இவருக்கு யாருதே தெரியாது அப்படிதானே? 1 இலி 2 இலி 3 இலி 4 இலி அஞ்சலி. ஓகே, இப்போ அடுத்த கட்டம் என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப பிளான் பண்ணிருக்கீங்க? அதான் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், ஒரு டைரக்டர் ஃபிலிமா பாக்குறதுதான் பண்ணிட்டு. அது என்ன மாதிரி ஒரு 5 வருஷம் கழிச்சு எப்படி பாக்கணும், திலீபன் ஒருத்தர் இருந்தாரு, திலீபன் ஒருத்தர் இருக்காரு, இந்த மாதிரி படம் எல்லாம் பண்ணுவாரு, இவர்னா காமெடி படம் எல்லாம் இல்ல என்ன மாதிரி கொடுத்தாலும் ஒரு மோல்டு பண்ணுவாரு அப்படின்றதுதான் பேஸ். அந்த பேஸ்ல தான் டிராவல் ஆயிப்போம். அந்த பேஸ்ல டிராவல் ஆகி போயிட்டு இருக்கீங்க. அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். உங்க அண்ணன் என்ன சொல்லிருக்காரு ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்துட்டு? உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? அவரு என்ன நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது, நம்மளோட பயங்கரமா சினிமால கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதனால அவரு கஷ்டப்பட்ட காலத்துல நீங்களும் அநேகமா கண்டிப்பா நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரொம்ப ஏன்னா அவர் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், தீனா படம் முடிஞ்ச பிறகு கூட அவர் வந்து ஒரு டிஎஸ்50ல ஒரு சின்ன ரூம்ல தான் இருந்தாரு, எக்ஸல் சூப்பர்ல வந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அந்த சமயத்துல அவர் பாத்திருக்கேன், ரமணா வரைக்கும் அந்த கமலா தேட்டர் பாய்ஸ். ஓகே ஓகே ஓகே, ஃபேண்டாஸ்டிக். சோ அவர் என்ன உங்களுக்கு ஒரு சஜஷன் என்ன சொன்னாரு, என்னப்பா எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா என்ன பண்ணும் அப்படின்றது என்ன சொன்னாரு? அவர் எது பண்ணாலும் முதல்ல டைரக்டருக்கு என்ன சொல்றாருன்னு அது காது கொடுத்து கேட்டு அவர் சொல்றதை அப்படியே சரண்டர் பண்ணி பண்ணாரு. படம் பார்த்துட்டு என்ன சொன்னாரு, ஆக்ஷன் எல்லாம் நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து மைனஸ் இதெல்லாம் நியூட்ரலா இருக்கோ அதெல்லாம் அடுத்தடுத்த படத்துல பிளஸ் ஆக்கிட்டு அப்படியே டிராவல் பண்ணிட்டு போனோம். உங்களை வச்சு அவர் ரிஸ்க் எடுத்தது பிரச்சனை இல்லாம சால்வ் ஆயிடுச்சு. ஆமா, ரிஸ்க் எடுத்தது ரஸ்க் சாப்பிட்டாரு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க. நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வைக்கிறோம். உங்க படத்துல கூட ட்விஸ்ட் வச்சீங்களா, பரோட்டா சாப்பிட்ட அந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம். இது வந்து ஒரு பரோட்டா, இது நம்ம இங்க மேட் பண்ண சென்னை பரோட்டா தான். நான் உங்கள்கிட்ட ஒரு 5-6 கேள்வி கேட்பேன். ஆம் இல்லை அப்படின்ற பதில் மட்டும் தான் நீங்க சொல்லணும் எல்லா கேள்விக்கும். ஆனா முதல் கேள்விக்கு மட்டும் பதில் எதுவும் சொல்லக்கூடாது. 2வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியோட பதில சொல்ற மாதிரி இருக்கும். 3வது கேள்விக்கு 2வது கேள்வியோட பதில், 4க்கு 3 5க்கு 4 இப்படிதான். ஆம் இல்லை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது. புரிஞ்ச மாதிரி இருக்குது, ட்ரை பண்ணலாம். இன்னொரு தடவை கூட சொல்லலாம். முதல்ல பதிச்சு போடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு 5-6 கேள்வி கேட்பேன் பாஸ், ஓகேவா? கேள்வி கேட்கறப்ப முதல் கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லக்கூடாது. அடுத்த கேள்விக்கு ஆம் அல்லது இல்லை இதை மட்டும் தான் சொல்லணும். நான் அங்க வந்தேன், இல்ல இல்ல நான் இப்படி இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஆமா இல்லைன்ற. ஓகே, போலாம். புரிஞ்சிருச்சுல்ல? புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் படம் ஆக்சன் வத்தி குச்சி மாதிரி தபக்குன்னு பத்தி பாரு என்னத்தை நம்ம போயிட்டு. ஓகே, நீங்க டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட தம்பி புடிச்சுக்கிட்டா இருப்பாங்க. வத்தி குச்சி படம் ஷூட்டிங் அப்போ அஞ்சலியை ரொம்ப டீப்பா லவ் பண்ணீங்களாமே? இல்ல. புரியுது புரியுது புரியுது. அஞ்சலி நல்லா நடிப்பாங்களா? இல்ல. துப்பாக்கி பார்ட் 2ல உங்களை ஹீரோவா போட சொல்லி உங்க அண்ணன் முருகதாஸ் கிட்ட ரொம்ப பிரஷர் போடுறீங்களாமே? இல்ல. இல்ல தாரு. அப்ப அஞ்சலி நல்லா நடிப்பாங்களா? இல்லடா, அதுக்கு ஒரிஜினல் மாதிரி. மேக்கப் இல்லாம தமிழ் சினிமால எந்த ஹீரோயினாவது நல்லா இருக்காங்களா? ஆமா.
தமிழ் சினிமால உங்களை தவிர எல்லா ஹீரோவும் மொக்கையாவே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொல்றீங்களாமே? இல்ல. 7ஆம் அறிவு முடிச்சு 8ஆம் அறிவுன்னு ஒரு படம் எடுத்தா அதுல நான் தான் நடிப்பேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்களாமே? இல்ல. இல்லங்க, ஒரு எல்லாத்துக்கும் இல்ல இல்லன்றாரு. இது ரொம்ப அநியாயம். போகாட்டம். அநியாயம் இல்ல. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற ஐடியா இருக்கா? இல்ல. ரொம்ப போகுங்க. இது எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சு இல்ல இல்லன்னு சொல்லி தப்பு. இது ரொம்ப அநியாயம் நீங்க பண்றது. ரூல்ஸ்னா எல்லாரும் ஒண்ணுது. அப்ப முருகதாசோட தம்பின்னு கேட்டா நீங்க ஏங்க இல்லன்னு சொன்னீங்க? கவின் பிரதர். அந்த தம்பி தம்பி தராங்க. எனக்கு தெரியும் நீ அந்த லாஜிக்ல தான் வந்தீங்கன்னு எனக்கு தெரியுங்க. இருந்தாலும் நீங்க வந்து கேம நல்லா ஆடி ஓரளவுக்கு சமாளிச்சுட்டா இருப்பா. இன்னைக்கு திருநாளி தர்பார்ல ஸ்பெஷல் கெஸ்டா வந்து சிறப்பிச்சார் ஆக்ஷன் ஹீரோ வத்திக்குச்சி பட கதாநாயகன் திலீபன்.